எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். எல்எஸ்டி வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் பொருள் எடுத்து எஸ்ஆர்ஹெச்சே போட்டாங்க. இனிஷியலாக வந்து யாருமே எதிர்பார்க்கல. இவங்க வந்து 300 அடிப்பாங்க, 400 அடிப்பாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. டேவிட் வார்னர் ட்வீட்டே போட்டிருந்தாரு 300 அடிப்பாங்க இன்னைக்கு. அபிஷேக் சர்மா செஞ்சுரி, டிராவிஸ் ஹெட் வந்து 20 பால்ல 50 அப்படிங்கிற அளவுக்கு ட்வீட் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோம், 4 பாயிண்டோட தான் உள்ளே வரோம் அப்படின்னு தான் அவங்க டாஸ்கே வந்தாங்க எஸ்ஆர்ஹெச். ஆனால் வந்து கிரிக்கெட் ஆடலாம், ஃபுட்பால் ஆடலாம், கதகளி கூட ஆடலாம், ஆனால் ஆணவத்தால் ஆடக்கூடாது அப்படின்னு விஜய் சொன்ன டைலாக் மாதிரி சிறப்பாக செஞ்சுட்டாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இன்னைக்கு. அந்த ஓனர் ட்ரம்ப்ஸ், இந்த ஓனர், அதுக்கெல்லாம் பயங்கர மீம்ஸு. ஷார்துல் தாக்கூருக்கும் பயங்கரமாக மீம்ஸ் வருது. ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு வின்னு. எல்எஸ்ஜி ஆன் போர்டு 2 பாயிண்ட்ஸ். நீங்கள் 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? மட்டும் நம்ம கூட இருக்காரு, அதே மாதிரி நம்ம முதலாளியும் இருக்காரு. சொல்லுங்கள் உங்கள் தாட்ஸ் என்ன? போன மேட்ச் அடிச்சவங்க ரெண்டும் டக்கு டக்குன்னு ஒரே பால்ல அவுட் ஆயிட்டாங்க. அபிஷேக் சர்மாவும் அடுத்தது இஷான் கிஷான் வந்து டக்குன்னு அவுட் ஆயிட்டாரு. டக் அவுட், அதுவும் லெக் சைட்ல வர பால. இது ஆக்சுவலா அவர் வந்து அபிஷேக் சர்மா போன மேட்சும் பெருசா அடிக்கல. இல்ல, இஷான் கிஷான் வந்து ஆக்சுவலா அவரே நடந்து போலன்னா அவுட் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பண்ட்டும் அந்த அளவுக்கு கேட்ச்ன்னு நினைக்கல. ஸோ அது கொஞ்சம் அவரே கொஞ்சம் திரும்ப நல்லா அம்பையர் அவுட் கொடுத்தாரு. அதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் இவங்க சேஸ் பண்ணது கொஞ்சம் மிச்சல் மாஷும் நிக்கலஸ் பூரானும் விளையாடுறது வந்து மாஷுக்கு வந்து பூரான் இருக்கிற வரைக்கும் அவங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் யாரும் போட முடியல. அபிஷேக் சர்மா போட்டாங்க, பூரான் அடிச்சிட்டாரு. அது அவங்களுக்கு ஒரு நல்ல இதுவா இருக்கு. மாஷை வந்து ஸ்பின் கிட்ட இருந்து ஃபீல் பண்ற மாதிரி அந்த நரேன் லின்சானிட்டி மாதிரி மாஷை வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் கிட்ட வந்து பூரான் ஃபீல் பண்ணிடுறாரு. அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டோடனே மார்க்ரமும் மாஷுக்கும் நல்லா போட்டார் அபிஷேக் சர்மா. அதுக்கப்புறம் பூரான் வந்தோடனே அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் கொண்டு வர முடியல ஸ்பின்னை. ஸோ இப்போ நம்ம பேசினது நேற்று வந்து பேட்டிங் வில் ட்ரம்ப், இவங்களுக்கு ஜெயிக்கணும்னா இந்த வென்யூ ரொம்ப சூட் ஆகும் எல்எஸ்ஜி அப்படின்னு தான் சொன்னது. அதனால அதே மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் போடணும் அப்படின்னு தெளிவாக நான் சொல்லும் போதே, ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீக் பவுலிங் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம நினச்சோம். பட் சம்ஹவ் தே புட் இட் டுகெதர். அதே மாதிரி அவங்க பவுலிங் போட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதை திருப்பி அடிச்சிட்டாங்க இன் குட் பேட்டிங் கண்டிஷன்ஸு. ஸோ அதை நம்ம வியூவர்ஸ்க்கே நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ அதாவது ப்ரிவியூ பார்த்தாங்கன்னா நம்ம இதுதான் சொல்லியிருப்போம். ஜெயிக்கணும்னா பவுலிங் போடணும், அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், திரும்பி அடிச்சிடணும். 4 பேரில் 2 பேர் அடிக்கணும். அதாவது மார்ஷு, பூரானு, பந்த், மார்க்ரம் 4 பேரில் 2 பேர் அடித்தா போதும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னே சொன்னோம். அதே மாதிரி 2 பேர் அடிச்சிட்டாங்க. பவுலிங் டாஸ் வின் பண்ணி பவுலிங் போட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, திருப்பி அடிச்சிட்டாங்க, 2 பேர் அடித்தாங்க. ஸோ வெற்றி, நீ என்ன நினைக்கிற? கடைசியா 2 சீசன்ல ஒரு நல்ல நார்மலான மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல நடந்திருக்கு. நாங்க நேத்து சன்ரைஸ் ஜெயிக்கும்னு சொன்னோம், இருந்தாலும் தோத்தா நல்லா இருக்குன்னோம். அந்த மாதிரி நல்லா தான் இருந்துச்சு, நல்ல மேட்ச். லார்ட் தாக்கூர் அவர் இம்பாக்ட காமிச்சிட்டாரு. இப்ப வந்து சென்னை கூட வருத்தப்படலாம், எடுத்துக்கலாமா வேணாமான்னு. பட் ஹேவிங் செட் தட் நல்லா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பவுலிங் போட்டாரு. சென்னைக்குலாம் பண்ணது போதும். லக்கி இது இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டாரு. எனிவே ஸோ அதுக்கேத்தாப்புல அவங்க பேட்டிங் சொன்ன மாதிரி பிச்சுக்கு தே ரெஸ்பாண்டட் டு இட் அண்ட் நல்ல பிச்சு தே பேட்டட் வெல். ஸோ குட் வின் ஃபார் லக்னோ. இந்த மொமெண்டம் அவங்க கேரி ஆன் பண்ணுவாங்களான்னு தெரியல, பட் குட் டு see them win. டிராவிஸ் ஹெட் போன மேட்ச் கமெண்ட்ரியில் சொன்னாங்க, ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டால் யாக்கர் லென்த் போட்டால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது. ஏன்னா ஓவர் பிச்சுனா வெளுத்துடுறாரு, தூக்கி சாத்திடுறாரு. ஆனால் கரெக்டாக யாக்கர் பின் பாயிண்ட் யாக்கர் போட்டால் ஹி மைட் ஸ்ட்ரகிள் அப்படின்னு கமெண்ட்ரியில் போன மேட்ச் கேட்டேன். இன்றைக்கி வந்து அதே பண்ணி ஒரு நல்ல பால் பிரின்ஸ் யாதவ். ஹி ஹஸ் ஆல்சோ அனௌன்ஸ்ட் ஹிம்செல்ஃப். போன மேட்சுமே கொஞ்சம் நல்லா தான் போட்டார். அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபீல்டில் சப்போர்ட் பண்ணல, ஒரு விக்கெட்ஸாக ரிஃப்ளெக்ட் ஆகலை. பட் டுடே ஐ திங்க் ஹி ஹஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். அவரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் நீ கொடுத்தாரு. ஷார்துல் விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு, பட் பிரின்ஸ் யாதவ் ஆல்சோ வெரி குட். அவேஷ் கான் வாஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் இன்ஜுரி, அதனால மேபி இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் செட்டில் ஆகிறதுக்கு. ஏன்னா இனிஷியலாக நியூ பாலில் அவர் சரியாக போடல, வாஸ் நாட் அப் டு த மார்க்கு. இவங்களுக்கு கரெக்டாக ஃபீட் பண்ணிட்டு இருந்தார். பட் டெத் ஓவர்ஸில் ஐ திங்க் அவேஷ் கான் ஃபவுண்ட் இஸ் மோஜோ. இன்னும் ஐ திங்க் இன்னும் கேம்ஸ் வர வர ஹி வில் இம்ப்ரூவ் ஒன்லி. ஸோ இன் பிரின்ஸ் யாதவ், ஷார்துல் தாக்கூர் அண்ட் அவேஷ் கான், தே ஹாவ் அ டீசென்ட் செட் ஆஃப் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பாயிண்ட்ல. டு வெல் பேக்கப் பண்ணுறதுக்குன்னு அவங்களுக்கு வந்து பிஷ்னா இருக்காரு. ஐ திங்க் டிக்வேஷ் ஆல்சோ ஃபாஸ்டா போடுறாரு, திரும்புதோ இல்லையோ ஃபாஸ்டா போடுறாரு.
ஸோ அதனால ஃபாஸ்ட்டாக போடுறதுனால டைம் கிடைக்க மாட்டேங்குது டு கெட் அண்டர் த பேட்டன் ஹிட். அப்படியும் கிளாஸ்னு ஒரு சாத்தினாரு. பட் அதான், ஸோ அதனால இந்த 5 பேர் வந்து இட்ஸ் நாட் அ வெரி வெரி பேட் பவுலிங் அட்டாக். இனிஷியலாக எல்லாரும் ஃபியர் பண்ண அளவுக்கு ஒரு பேட் பவுலிங் அட்டாக் கிடையாது இது. இந்த 5 ஆர் பிரிட்டி குட். மேபி அன்டில் ஆகாஷோ மாயங்க் அதோ வந்தாலுமே தீஸ் 5 ஆர் வெரி குட். ஏன்னா இந்த ஒரு பிச்சில் இந்த ஒரு கண்டிஷன்ஸில் ஐ திங்க் தே சர்வைவ்ட் அண்ட் டிட் வெல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த எல்எஸ்சி பவுலிங் அட்டாக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்ல பியூர் இந்தியன் அட்டாக்கு. ஸோ அது பார்க்கறதுக்கே நல்லா ம் இருந்துச்சு. நம்ம இந்தியன் ம் செட்டப்பே நம்பி இருக்கு. சயிர் கான் நல்லா கைட் பண்ணியிருக்காரு, கொண்டு வந்திருக்காரு டீமை. ஸோ திக்வேஷ் ரத்தி வந்து நல்ல ஸ்கோப் இருக்கு. அவங்க ஸ்பின்னர்ஸ் ஐ மீன் இந்த பேட் லைனப்புக்கு ஐ திங்க் தி டிட் வெரி குட் எக்கானமிக்கலி வெல். விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. பட் தே கிரியேட் ரைட் இம்பாக்ட், கண்டெயின் தி ஸ்கோர். தே டெலிவர்ட் வாட் தே செட் அவுட் டு டு. டெஃபினட்டா ஓகே 190 பிச் இல்லை, இன்னும் அதிகமாக தான் அடிச்சிருக்கணும். கம்மியாக நல்லாவே bowling போட்டு அதான் கான்டெயின் பண்ணிட்டாங்க. அது நல்லா கண்டெயின் ரெகுலர் பண்ணாங்க. விக்கெட்ஸ் எடுத்தது தான் மேட்ரு. ரெகுலர் விக்கெட்ஸ் எடுத்ததுனால அவங்க நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் வந்தாலும் விக்கெட்ஸ் ஒரு சைடில் விழுந்துட்டே தான் இருக்கு. அதான் ஆமாம். பண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப குழப்பல. ஸோ ப்ராபலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னால நல்லா உங்களுக்கு மேனேஜ் பண்ணிட்டான்னு தோணுது. இல்லை, உழப்பில்னா ஆப்ஷன்ஸ் இல்லை பவுலிங் காமிச்சது. மார்க்ரம் மட்டும்தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். மார்க்ரம் பதோனி தான் அந்த ஒரு ஆஃப் ஸ்பின்னிங் ஆப்ஷனு. பெருசா இவங்க டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் உடனே அவுட் ஆயிட்டாங்க. ஸோ ம் அதனால ஒன்றும் ஆஃப் ஸ்பின் போடுறதுக்கு இது இல்லை. ஸ்கோப் இல்லாமல் போயிடுச்சு. அது கரெக்டு தான். பட் ஓகே, தே மே நாட் பி இன்னமும் வந்து தே மே நாட் லுக் லைக் a சாம்பியன்ஷிப் வின்னிங் டீம். பட் இன்னைக்கு ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸு. எஸ்ஆர்எச் ஆன் தி அதர் ஹேண்ட் ஐ திங்க் அதான் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, டு பி வெரி ஹானஸ்ட். அதுக்கு வந்து வாங்கி கட்டிக்கிட்டாங்க அவங்க. இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பேஸ் பண்ணி இந்த இன்னிங்ஸை 220 230 போயிருந்துருக்கலாம். 300 ரன் தான் அடிப்போம், தலைகீழாக தான் சம்மர் அடிப்போம் அப்படின்னு அவங்க ஆடினாங்க. பவுலிங் வந்து போன மேட்ச் போட்ட மாதிரி இல்லை. சிமர்ஜித்துமே வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவான லென்த் எல்லாம் இன்னைக்கு போடலை. ஜாம்பா ஆல்சோ வாஸ் நோவேர் நியர் இஸ் பெஸ்ட்டு. எஸ்ஆர்ஹெச் பவுலிங் மற்றபடி நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எஸ்ஆர்ஹெச் பவுலிங்கை பற்றி? இல்லை, போன தடவை ஹர்ஷல் படேல் ஓகே நல்லா போன மேட்ச் நல்லா போட்டாரு. போன தடவை அவங்கள நிறைய காப்பாற்றினது வந்து நடராஜன் தான். 4 overs 35 38 வந்து நம்மளுக்கு வந்து சாதாரண இதுவாக தெரியும். பட் ஆனால் ம் அவங்க வந்து 230 240 அந்த பிச்சில் அடிச்சுட்டு அது 4 overs 35ன்றது ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு. யாருக்கடா போட்டு என்னதான் வந்து ஒரு 2 4 போனாலும் அந்த ஃபுல்லாக அந்த டாட் பால்ஸ் நிறையா போட்டாங்க. அந்த மாதிரி ஹர்ஷல் பட்டேல் போட்டாரு. பட் ஒருத்தர் போட்டால் பத்தாது. இன்னொரு ரெண்டு ஷமி பேர் ஆல்சோ டசன்ட் லுக் க்ளோஸ் டு இஸ் பெஸ்ட். ஷமி மேனேஜ் பண்ணிடுறாரு, ஸ்டில் பெட்டர் தென் மெனி அதர் பவுலர்ஸ். பட் ஸ்டில் ஷமி அப்படிங்கிற லெவலுக்கு அவர் இந்த டோர்னமெண்ட்ல இன்னும் டெலிவர் பண்ணலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ மீன் எதுலையுமே சாம்பியன்ஸ் ட்ராஃபிலுமே ஹி வாசன் லைக் அது ப்ரீ இன்ஜுரி இதுக்குள்ள இல்லை. பட் அதான் அந்த பேஸ் திரும்ப வருமா அப்படின்னா தெரியல. அந்த பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. 140 அதை போட்டார் முன்னாடிலாம். இப்போலாம் ஒரு 135 அந்த ரேஞ்ச் தான் போடுறாரு. ஸோ அது போஸ்ட் இன்ஜுரி இவ்வளவு நாள் ஆச்சு. டைம் ஒரு இஸ் காட் ஒரு ஓடி டோர்னமெண்ட்டே ஆடி முடிச்சிட்டாரு. இதுவும் ஆடுறாரு. T20 வந்து லோயர் லோடு தான். இன்னும் அவர் பிக்கப் பண்ணாததுனால ஐ நாட் ஷுர் இஃப் ஹி மைட் பி ஒரு சில மேட்ச்ல கொஞ்சம் அதிகமா விக்கெட் எடுக்கலாம். பட் திஸ் குட் பி த கான்ஸ்டன்ட் ஃபார் ஹிம் ஃப்ரம் நவ் ஆன். ம் ஓகே, பேட் கமின்ஸ் கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டாரு, விக்கெட்டையும் எடுத்துட்டாரு இன்னைக்கு. ஸோ இதுதான் அவங்களுடைய பவுலிங் லைனப்பை பற்றி பார்க்கணுன்னா மே ரெக்வயர் சம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆன் தே கேன் சி. இந்த மேட்ச் ஒரு மேட்ச் போச்சு, பட் உடனே சேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில. பட் தே மே லுக் அட் அதர் ஆப்ஷன்ஸ். ஜெயதேவ் உனத்கட் மாதிரி ஒரு ஆப்ஷன் வெளியே இருக்கு, ராகுல் ஜீஷான் சார் அன்சாரி இருக்காரு. மாதிரி ராகுல் ஷா இருக்காரு, ஜீஷான் அன்சாரி மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ பார்க்கலாம். அந்த டோர்னமெண்ட் ப்ராக்ரஸஸ் இன்னொரு அடி வாங்கினாங்கன்னா மேபி தே லுக் அட் அதர் பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதான் திஸ் இஸ் ஹவ் தே ப்ளே. கில் பை த ஸ்வாட், டை பை த ஸ்வாட் தான் அவங்க. நாங்கள் இப்படி தான் அடிப்போம் அப்படின்ட்டு அடிக்கிறாங்க. ஸோ நத்திங் டு திங். அனிகேட் வர்மா நம்ம எல்லாருமே சொன்னோம் ப்ரீ டோர்னமெண்ட் நம்மளுடைய அனாலிசிஸ்லேயே அன்காட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ப்ரூவ்ட் அண்ட் ஷோட் தட் ஹவு ஹீ கேன் பேட் அப்படின்னு. அதுவும் வந்து பிளைண்ட் ஸ்லாகிங்லாம் கிடையாது, கரெக்டாக வந்து வெரி நைஸ் டைமிங், நல்ல ஃபாலோ த்ரூ, நல்ல ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸும் இருக்குது, வெல் பேலன்ஸ்டு, வெரி குட் பேட்டர் அனிகேட் வர்மா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்லேயே கிளியர் பண்ண சிக்ஸர்ஸ்லாம் ஜஸ்ட் கொஞ்சம் கிளியர் ஆகல. நல்லாவே ஃபுல்லாக இது போகுது. ஸோ அதனால தான் ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்களும் கான்ஃபிடென்ட்டாக இருந்து அபினவ் மனோகருக்கு அவ்வளோ காசு கொடுத்தாலும் அதுக்கு முன்னாடி அனுப்புகிறாங்க.
கொஞ்சம் ஸ்பின் இன்னும் பெட்டரா அடிக்கிறாரு நினைக்கிறேன். அபினவ் மனோகர் இன்னும் ஸ்பின் அந்த அளவுக்கு பவர் ஹிட்டிங் இல்ல. இல்ல. நம்ம முன்னாடி டிஸ்கஸ் மாதிரி இஸ் அன்கேப் ஜெம் தான். ஸோ நல்ல ஃபினிஷர் ரோல் ஐ திங்க் இஸ் சூட்டட் ஃபார் இட். கான்ஃபிடென்ட்டாக ஆடுறாரு. இஸ் மிட்லிங் இட் வெல் as well. ஸோ ப்ராமிஸ் இருக்கு. ஹோப் ஹி கன்டினியூஸ் கேரிஸ் ஆன் திஸ் ரெஸ்ட் ஆஃப் சீசன். ஆனா இவரோட முன்னாடி இவர் ரோல் பண்ணிட்டு இருந்த அப்துல் சமாதும் சிமிலர்லி ஹி ஃபினிஷ் த ரோல் கேம் டுடே. செஞ்சுட்டாரு. அவர் எக்ஸ பாத்துட்டாரு இன்னைக்கு, அதனால அவர் எக்ஸ வந்து இன்னைக்கு காலி பண்ணிட்டாரு. அதையும் நம்ம நோட் பண்ணணும். பேட்டில் ஆஃப் எக்ஸஸ்ல அது ஒரு எக்ஸ். எக்ஸ்ன்னு உடனே தான் ஞாபகம் வருது. இன்னைக்கு நம்ம லாகூல் வரல வியூவர்ஸ், அதனால நீங்க அவர் வந்தோடனே வேற எக்ஸை பத்திலாம் நம்ம பேசலாம். அதே மாதிரி இந்த அபினவ் மனோகர் அவரை வந்து பயங்கரமா அவரையும் ஹைப் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னும் அவர் லிவ் அப் பண்ணல அந்த ஹைப்புக்கு. இன்னைக்கும் வந்து ஒரு போர் ஷாட். இன்னைக்கு இந்த மாதிரி அவங்க ஒரு 8 பால் 10 பால் கிடைக்குதுன்னா ஒரு 25 ரன் அடிச்சு வச்சிடணும். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு அபினவ் மனோகர் மிஸ் பண்ணிட்டாரு. ப்ராப்ளி அந்த ஸ்பாட்டையும் இன்னொரு 1 or 2 மேட்சஸ் ஒரு சரியா பர்ஃபார்ம் பண்ணலன்னா சம்படி லைக் சச்சின் பேபி இல்லை வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிற மட்டும் வெளியே. இல்ல வேற பேட்டிங் ஆப்ஷன் பெருசா இல்ல. இவங்க சச்சின் பேபி மட்டும் தான் ஒரு ஆப்ஷன். வேற யாரும் ஆக்சுவலா இந்தியன் பேட்டர் இருக்காங்களான்னு தெரியலையே. வேற யாரும் இல்ல நான் அந்த அளவுக்கு. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா இப்போ நெக்ஸ்ட் வேற ஏதாவது பிச்சுக்கு போனாங்க. இப்போ ஜாம்பா ஒன் தான் ஸ்பின்னர் யூஸ் பண்றாங்க. ஜாம்பா உட்கார வச்சுட்டு தே குட் யூஸ் கமிந்து மெண்டிஸ் செஹார் உள்ள கொண்டு வந்துடலாம். அது இன்னொரு ஆப்ஷன். பட் அதுக்குள்ள பண்ணுவாங்களான்னு தெரியல. அது இன்னும் லாங் அதுல இன்னும் 2 லாஸ் எடுக்குமா இல்ல உடனே பண்ணுவாங்களான்னு தெரியல. கமின்ஸ் கேப்டன், வெட்டோரியஸ் கோச் தெரியல, அதுக்குள்ள பண்ண மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் லாங் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அடுத்து வைசாக் போறாங்க. they expect a similar pitch தான். So probably they will go with the same team தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதை நம்ம எப்படியும் தனியா ப்ரிவியூ பண்ணுவோம். இன்னும் ஒரு மேட்ச் தோத்தாங்கன்னா மாத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஸ்கொயர் ரூட் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, ஸோ அப்போ பார்க்கலாம். இன்னைக்கு இந்த மேட்ச் பார்த்துட்டோம். யாரும் எதிர்பார்க்காத விதமாக இன்னைக்கு எல்எஸ்ஜி வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்ஹெச்சை. இட் வாஸ் நைஸ் டு சி. டோர்னமெண்ட் வந்து நல்லா ஓப்பன் அப் ஆகிறது வந்து இன்னும் நல்லது தான். ஏன்னா இதே டீம் ஜெயிக்குது அப்படிங்கிற பேர் வராமல் மேக்ஸ் திங்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு நான் சொல்ல வர்றது. வெற்றி மட்டும் நீங்களும் உங்களுடைய க்ளோசிங் ஆஃப் கமெண்ட்ஸை சொல்லிட்டீங்கன்னா we can sign off. இந்த தடவை எல்எஸ்ஜி நல்லா கன்வின்சிங்காக விளையாடினாங்க. லாஸ்ட் மேட்ச் 2 டீமும் நிறைய தோக்க ட்ரை பண்ணாங்க. இவங்க தோத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்எஸ்ஜி. அடுத்த மேட்ச் தான் தெரியும் அவங்களோட இது எப்படி போகுது, மேலே போதா இல்லை இதுவாக இருக்காங்க. இன்னும் ஐம் நாட் ஸ்டில் கன்வின்ஸ்ட் அபவுட் தர் பேட்டிங் லாங் டேர்மாக. ஏன்னா பேக்கப் இல்லாமல் ரொம்ப தின் பேக்கப்பு, இன்ஜுரியாக இருக்குது பவுலிங் லைனப்பு. ஸோ ஸ்டில் நாட் கன்வின்சிங். பட் யா வில் சி. அதான் எப்பயுமே ஐபிஎல் ஒரு சர்ப்ரைஸ் த்ரோ பண்ணும். அந்த மாதிரி இந்த மேட்ச் ஒரு சர்ப்ரைஸா த்ரோ பண்ணிருச்சு. பட் டியூ கிரெடிட் டு எல்எஸ்ஜி. ஐ திங்க் ரிஷப் பண்ட் ஸ்டக் டு த பிளான். அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் டீம் கொடுத்த பிளான் ஸ்டக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. தே கண்டெயின் அண்ட் தென் சேஸ்ட் இட் ஈஸிலி. ஸோ இதோட நாங்கள் சைன் ஆஃப் பண்றோம். வில் பி பேக் வித் சிஎஸ்கே ஆர்சிபி ரிவ்யூ. சைனிங் ஆஃப் யுவர் ஆர்டி ஸ்குவாட்.